நம்ம கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம். அப்படி கிடையாது. ஒரு மனிதர் நன்றாக பேசுவது, நன்றாக எழுதுவது, நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே புதன் தான் மூல காரணம். அப்ப புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட புதன் ஒரு ஜாதக வரைபடத்தில் லக்ன பாவகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 1ஆம் இடத்துல இருந்தா என்ன நன்மை, இது 12 லக்கினங்களுக்கும் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போறோம், இன்றைய காணொலியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை முகநூலில் பார்த்தாலும் சரி, அதாவது ஆஸ்ட்ரோ உமையராஜ் டிவி அப்படின்னு போட்டு நம்முடைய சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணொலி அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன அப்படின்னா, லக்னத்தில் புதன் இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத ஒரு சிறிய வரைமுறையாக தெரிஞ்சுக்கலாம். லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். லக்னம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதருடைய பிறப்பால் ஏற்படக்கூடிய பொருளாதார நன்மை. பிறப்பால் ஏற்படக்கூடிய பொருளாதார நன்மை. அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவரா, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவரா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் லக்ன பாவகம் சொல்லும். இன்னும் சொல்லணும்னா, ஒரு மனிதருடைய குணாதிசய பிரதிபலிப்பும் லக்னம் தான் எடுத்து சொல்லும். அப்போ லக்னம் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட லக்னத்துல புதன் அமர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி உங்களுக்கு சொல்ல போகுது. புதன் அப்படின்னா, புதனுக்கு சிறப்பு குணங்கள் அப்படிங்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம், வித்யாகாரகன். ஒரு மனிதர் நன்றாக பேசுவதற்கு மிக முக்கியமான காரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அடுத்து எழுதுவது, கல்வி, எழுதக்கூடிய பொருட்களை குறிப்பது, பேசுவதை குறிப்பது, புத்திசாலித்தனத்தை குறிப்பது, கணிதவியலை குறிப்பது, நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே புதனுக்குள்ளதான் வரும். அப்ப அப்படிப்பட்ட புதன் அப்படிங்கிற ஒரு லக்ன பாவகத்தில் அமர்ந்தால், லக்ன பாவகத்தில் அவருக்கு திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லக்ன பாவகத்தில் புதனுக்கு திக்பல வலிமை கிடைக்கும்.